இந்த பதிவுக்கான நோக்கத்தை கடைசியில் சொல்கிறேன். முதல்ல நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். சித்திரை திருவிழா எல்லா ஊர்லேயும் பெருசாக நடக்கும். எங்கள் ஊர்லேயும் நடந்துச்சு. நடக்கிறப்ப ஊரில் சில பசங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கும்போது பக்கத்தூர் பசங்களோட ஏதோ ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு. தகராறு 2 பேத்துக்கு இடையில் ஆனது. அப்புறம் கோஷ்டி ஆணுச்சு. கோஷ்டி வந்து அப்புறம் ஊருக்கு இடையில் அப்புறம் கேஸ்ட் இஷ்யூ ஆக்கி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு 100-150 போலீஸ் 2 ஊருக்கு இடையில் நிப்பாட்டுற அளவுக்கு போய் சேர்ந்துச்சு. கடைசியில் அப்புறம் உள்ளவங்க பேசி சரி பண்ணி இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இண்டிவிஜுவலுக்கு நடந்த 2 பேரும் தண்ணி போட்டுக்கிட்டு நடந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில் எதன் அடிப்படையில் கேஸ்ட் உள்ள வந்துச்சு? நான் ஏதோ ஒரு நிலை தடுமாறி ஒருத்தட்ட சண்டை போடுறேன்னா அது எனக்கு அவர்களும் இண்டிவிஜுவல் பிரச்சனை. நான் சொன்னேங்கிறதுக்காக என்னை சார்ந்தவங்க வந்து அங்கே கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு இன்னொருத்தரை எதிர்க்கிறது சரியான விஷயமானு முதல்ல சிந்திச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பிரச்சனைக்கு கூப்பிட்றாங்கன்னா யோசிக்காமல் எப்படி நீங்கள் இறங்குறீங்கன்னு எனக்கும் தெரில. பின்விளைவுகள் என்ன வருங்கிறத சிந்திக்கிறது இல்லையா, இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியமான தெரில. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்கு சொந்தக்காரன் கூப்பிட்றான்னு போகிறீங்க. இதே நாளைக்கு உங்கள் சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னா சொந்தக்காரன் கூப்பிட்டா ஒரு கடன் வேணும், இல்லை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்குன்னா உடனே உணர்ந்து உங்கள் சொந்தக்காரனோ ஜாதிக்காரனோ வந்து கொடுத்துட போகிறானா என்ன? இல்லை அப்புறம் ஏன் இன்னமும் அதை பிடிச்சிக்கிட்டு அதை என்னமோ ஜாதிங்கிற விஷயத்த இன்னும் சரியாக யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. யாரும் வந்து நான் இந்த ஜாதியில் தான் பிறக்கணும்னு நினச்சி பிறக்கிறதும் கிடையாது. ஏதோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க யாரோ ஒருத்தரோட சுயநலத்துக்காக. அப்படி இருக்கும்போது அதனால் எதுவும் நமக்கு பயன் இல்லைனாலும் ஏன் தீமையை தேடிக்கிறீங்கிறது தான் என்னோடய சின்ன ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அது எந்த ஜாதிகாரங்களாக இருக்கட்டும், உனக்கு கெட்டதுக்காக சேர்கிற கூட்டத்துக்கு பின்விளைவுகள் பாராது வந்துடுறீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை அந்த கட்டமைப்பை பயன்படுத்துகிறாங்களாங்கிற மாதிரி யோசித்து பாருங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீ அதில் பாதிக்கப்படுறதானே. அப்புறம் ஏன் இன்னமும் அதை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கோன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி உன்னோட கட்டமைப்பு உனக்கு உன் வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக ஏதோ ஒரு வழிவகை ஏற்படுத்துதுன்னா பயன்படுத்திக்க. அதை விட்டுட்டு உன் அழிவை நோக்கிய பயணத்தில் அது இருக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் ஏன் நீங்கள் தலையிடுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏதோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.